பிரியாணி பத்தி நினைச்சாலே சாப்பிடணும்னு தோணும். இப்ப நம்ம பிரியாணி பத்தி பேச வேற போறோம், அப்ப கண்டிப்பா தோணுமே. அதுதாங்க நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவோட நேஷனல் ஃபுட்னு ஏதாச்சும் ஒன்று டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது பிரியாணினே சொல்லிட்டு போயிடலாங்க. அந்த அளவுக்கு பிரியாணி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஃபுட்டா இருக்கு. இப்படி நம்ம ஃபேவரட் ஃபுட்டான பிரியாணிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, பிரியாணிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஷாஜகானோட காதல் மனைவி மும்தாஜ் ஒரு நாள் படை வீரர்கள் தங்கியிருந்த முகாமுக்கு போயிருக்காங்க. அங்க படை வீரர்கள் எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. அதை பார்த்த மும்தாஜுக்கு மனசு தாங்காம இவங்களுக்கு என்னடா ஹெல்தி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. உடனே அவங்கள செஃப்பை கூப்பிட்டு இவங்களே கியூரேட் பண்ண இன்கிரீடியன்ஸ் அண்ட் ரெசிபிஸை வச்சு ஒரு டிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரியாணின்னு உருவாயிருக்கு. காலப்போக்கில் இந்த பிரியாணி தனிப்பட்ட பிராண்டுகளா உருவாச்சு. 1957ல நாகசாமி நாயுடுன்றவர் ஆனந்த விலாஸ்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல அவரே தலப்பாக்க கட்டிக்கிட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாரு. அதை தலப்பா கட்டின ஒரு கடன் எல்லாரும் சொல்லியே தலப்பா கட்டி கடன் ஒரு மாறிடுச்சு. அது ஒரு பெரிய பிராண்டாவே இப்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா பிரியாணியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம முனியாண்டி விலாஸ் தான். இப்படிதாங்க நம்ம ரெகுலர் லைஃப்ல பிரியாணி அப்படின்ற ஒண்ணு எல்லாருக்குமே பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ தெருவுக்கு 4 கடை பிரியாணிக்குன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஃபுட்டோட ஹிஸ்டரி எடுத்துட்டு நான் உங்களுக்காக வரேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணி தாண்டா என்னோட உயிர் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.